ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். இன்று மாசி மாதம் 21ஆம் நாள் மார்ச் 5 புதன்கிழமை, சஷ்டி திதி, கிருத்திகை நட்சத்திரம். அப்போது சஷ்டி திதியும் இருக்குது, கிருத்திகை நட்சத்திரம் இருக்குங்க. இன்று சிறப்பான மிக மிக சிறப்பான நாள். வீடு வாகனம் அமையணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க, அப்புறம் குழந்தை பேர் வேணும்ன்ட்டு ரொம்ப நாளாக ஒரு தவம் கிடக்கும், அதாவது தவம் இருப்பவர்கள் அனைவருமே இன்று வழிபட வேண்டிய நாள், மிக மிக சிறப்பான நாள். முருகப்பெருமான் கோவிலுக்கு போங்க, பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க, பஞ்சாமிர்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுங்க. அந்த பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் பஞ்சாமிர்தத்தை கணவன் மனைவி இருவருமே சாப்பிடுங்க, சரிங்களா? முருகப்பெருமான் வழிபாடு, வேல் வழிபாடும் பண்ணுங்க. இதன் மூலமாக நிலம், வீடு, வாகனங்கள் அமையும். வாகனம் அமைவதற்கு மிக மிக சிறப்பான நாள் இன்று. குழந்தை பேரும் அமையும். இன்று முழுவதும் அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரைக்குங்க. சூளம் வடக்கு. பரிகாரமாக பால் சாப்பிட்டுட்டு போங்க, மிக மிக சிறப்பு. மேஷத்திற்கு இன்று பல வழிகளில் வருமானம் வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக அமைகின்றது. ஓகேங்களா? நீங்கள் வியாபாரம் பண்ணிட்டுருங்க, தொழில் பண்ணிட்டுருங்க, இல்லை ஒரு வேலைக்கே போனால் கூட சரிதாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பல வழிகளிலும் வருமானம் வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது. அது மட்டும் இல்லை, மனமகிழ்வான நாள் இன்று. குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்குவீங்க. குடும்ப நபர்கள் எல்லாருமே உங்களோட மனசறிஞ்சு நல்லா சிறப்பாக நடந்துக்குவாங்க. இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. ரிஷபம், முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது. வேலைகளில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். ஓகேங்களா? அப்போது இந்த நாளில் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகளும் வரும். வேலைகளில் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறவங்களும் வேலைகளில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள், மிக மிக சிறப்பு. மிதுனம், பயணங்கள் இருக்கின்றது. இன்று விருந்துகள் இருக்குது. அதே நேரத்தில் செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது. அப்போது செலவுகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பயணங்களையும் கவனமாக இருந்துக்கோங்க. விருந்துகள், நண்பர்கள் வீட்டுக்கு, உறவினர்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா விருந்துகளுக்கு எல்லாம் போவீங்க. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். கடகம், தொழில் வியாபாரம் லாபம் கூடக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக கடகராசிக்கு இன்று அமைகின்றது. தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்களாம் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் இன்று. இடமாற்றம் இருக்குங்க, சரிங்களா? நம்ம வீடை வேறு இடத்துக்கு மாற்றிடலாம், வேற ஒரு வீடு பார்த்து போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு இடமாற்றம் இன்று உண்டு. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. சிம்மம், தொழில் சார்ந்த முதலீடுகள் செய்யக்கூடிய நாளாக இன்று அமைகின்றது. ஓகேங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா வேலை தேடக்கூடிய ஒரு எண்ணம் இன்னைக்கு உங்களுடைய மனசில் வரும். ஏதாவது ஒரு வேலை, எப்படியாவது ஒரு வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்னைக்கு வரும். அதற்கான முயற்சிகளும் இன்னைக்கு இறங்குவீங்க. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. கன்னி, நன்மைகள் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக கன்னிராசிக்கு இன்று அமைகின்றது. திருமணம் தொடர்பான முயற்சிகளும் இன்னைக்கு இறங்குவீங்க, சரிங்களா? ஜாதகம் பார்க்கறது, சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண் பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வருவாங்க, இல்லைன்னா பொண்ணை பார்க்கறதுக்கு நீங்கள் பொண்ணு வீட்டுக்கு போவீங்க. இப்படி சில விஷயங்கள் இருக்குது. இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் புதிய முயற்சிகள், இந்த திருமணம் தொடர்பான சுபகாரியங்கள், இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. எதனால சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இன்று ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், மிக மிக சிறப்பு. துலாம், மனம் சஞ்சலப்படக்கூடிய ஒரு நாளாக இன்று அமைகின்றது. வேலையில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்குங்க, ஓகேங்களா? மன சஞ்சலங்கள், இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலான்னு ஒரு சஞ்சலங்கள் இருந்துகிட்டே இருக்கும். வேலையில் கூட தடுமாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ரெகுலராக பண்ணுற வேலை தான் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும். எதனால அப்படின்னா உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்துக்கு இன்று மதியத்திற்கு மேலே சந்திராசம் ஆரம்பிக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இன்று துர்காதேவி வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. விருச்சிகம், நண்பர்கள் மூலமாக, வாழ்க்கை துணைவியின் மூலமாக நன்மைகள் நடைபெறக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது. நண்பர்கள்ட்ட சில உதவிகள் கேட்டிருப்பீங்க, அது தொழில் சம்பந்தமாக, வியாபாரம் சம்பந்தமாக உதவிகள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அப்போ நண்பர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை துணைவி வீட்டுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் ஒன்று தேவைப்பட்டிருக்கும், அது அவங்க வீட்டில் சொல்லி அந்த விஷயத்தை செஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்கு. சுபகாரிய நிகழ்வுகளும் இன்னைக்கு இருக்குங்க. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. தனுசு, எதிர்பாராத பணவரவு வரக்கூடிய நாளாக அமைகின்றது. தொழில் சார்ந்த கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்குது, இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. மகரம், மனதுக்கு இனிய நிகழ்வு நடக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். அப்புறம் நண்பர்களால் நன்மை பெறக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க.
கும்பம் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்கு, வாகன தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து எல்லா வேலையும் பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாகன தொழில் பார்க்குறவங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக பார்த்துக்கோங்க. இன்று நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள், மிக மிக சிறப்பு. மீனம், உங்களுடைய முயற்சிகளால் வெற்றி அடையக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் என்று எழுத்து சார்ந்த வேலைகள், சரிங்களா, எழுத்து சார்ந்த வேலைகள், சில வேலைகள் இருக்கும், அதையும் பார்ப்பீங்க. உங்களுடைய முயற்சிகளால் வெற்றி வாய்ப்புகள் பெறக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.